ஹாய், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல்ஸ் பெரிய சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். எஸ், திருவண்ணாமலை ட்ரிப்புக்கு அப்புறம் எந்த வீடியோவை என்னால் அப்லோடே பண்ண முடியல. சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் டெம்பிள் கிளம்பணும். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி தான். ஸோ கோயம்புத்தூரில் தான் நான் இருக்கேன். பொள்ளாச்சிக்கு கிளம்பிட்டு இருந்தோம். என்னோடய மாமியாருக்கு ரொம்ப நாள் ஆசை மாசாணியம்மன் கோயிலை பார்க்கணுன்னு. அவங்களோட 10 வயசில் யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க பார்த்ததே இல்லையா. அவங்களுக்கு இப்போ வந்து 58 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அம்பாலோட அனுகிரகம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாசாணியம்மனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ வேறு அவங்க பர்த்டே டைம்ன்றதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னோன்னே. ஸோ எஸ், ட்வின் பேபிஸை கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் வந்து வெளியே சாப்பிட வேண்டாம், ஏன்னா 1 hour ட்ராவல் தான் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணியே எடுத்துகிட்டு போயிட்டோம். லெமன் ரைஸ் தான் பண்ணேன். லெமன் ரைஸு, அப்புறம் அத்தை வரும்போதே வந்து புளியோதரை தொக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த புளியோதரை தொக்கு போட்டு சாதம், புளியோதரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். எப்போவுமே வெளியே போகும்போது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த வாட்டி என்னென்னா சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போகலாமே அப்படின்றதுக்காக தான் இப்படி வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபுல்லாக எல்லாம் லஞ்சும் எடுத்துகிட்டு போயிட்டோம், எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு காளி கோவில் இருக்கும் போகிற வழியில், லெஃப்ட் சைடில் சின்ன கோவில் தான், ரோட்டு மேலே இருக்கும். அந்த இடத்துல சுற்றி பெரிய ஆலமரம் இருக்குமா, ரொம்ப நல்லாக ரொம்ப சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும். அதனால் அதுக்காக அங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சியாச்சு, ஃப்ரூட்ஸும் எடுத்தாச்சு. என்றைக்குமே பனானா தாங்க குலதெய்வம் எனக்கு. எங்கே போனாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன அழுகிறாங்கன்னா டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை ஊட்டி திணிச்சு விட்டுருவேன் நான். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல். எல்லா குழந்தைங்களோட அம்மாக்களுக்கும் இது வந்து தெரியும், அவங்களுக்கு தெரியும், புரியும். அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாச்சு, பேம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு, அதுதானே மெயின். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க. சரி நான் வந்து கிளறேன், நாங்கள் எனக்கு கிளறவே வராது சாதம் மட்டும், அதனால் அம்மாவை கிளற விட்டாச்சு. லெமன் ரைஸு, புளியோதரை சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் அவங்களே கிளறிட்டாங்க. ஒரே ஒரு டிப்ஸை சொல்லணுன்னா, தயிர் சாதத்துக்கு வந்து நீங்கள் நிறையா பால் விட்டுக்கோங்க. தயிர் வந்து 2 ஸ்பூன் விட்டால் போதும். ஸோ நம்ம காலையில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது அது நல்லா உறைஞ்சிரும். சூப்பராக இருக்கும் அந்த க்ரீமியாக அந்த தயிர் சாதம். ஸோ குழந்தைங்களுக்காக அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்களும் அதை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. ட்ராவலுக்கு தயிர் சாதம் வந்து ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால் அதை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. பாவம் கையில் கொதிக்க கொதிக்க பாலை வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் அப்படி எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா காரில் ஊட்டி விடுறதுக்குள்ளே படாத பாடு படணும். அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி குழந்தைங்களையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணி அவங்களையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம் நாங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ரிப், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.